சந்தன மல்லிகையில் தூள் கட்டி போட்டேன் தாயினி கண் வளரு தாளேலோ வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்ணுறங்கு தாளேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன் என் கவலை தீக்க வேணாமா கண்வளரு தாயி ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திரு பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயினி கண்வளரு தாளேலோ ஆடி வந்தேன் அஞ்சு கூடை காரி பாடி வந்தே பாண்டியனா தேவி. வாங்கம்மா, நீங்க தானா? யாரா நம்ம வீட்டை சாமி பாட்டெல்லாம் பாடுறதுன்னு பார்த்தேன். எங்க வீட்டுல எதுவும் பாடாதுங்களே. பரவாயில்ல, நீங்க நல்லா பாடுறீங்களாம்மா? ஏதோமா அளவுக்கு இல்லாதனால ஏதோ சுமாரா பாடுவேன். பொழுதுவாக நேரமே ஏதாவது பாட்டு பாடிக்கே தானே வேலை எனக்கு. சரிம்மா இன்னைக்கு ஆடி வெள்ளி ஆமா நினைச்சு நல்லா கும்பிட்டுக்காங்க. கூழ் ரெடியா வச்சுட்டா வைக்க பார்த்தா கொண்டு போமா, கொண்டு வந்துட்டு வைமா. ஆஹா, இன்னைக்கு கூழ் வேறையா? வீட்டுல காய்ச்சினீங்களாக்கு? ஆமாம்மா, எப்பயுமே ஆடி வெள்ளினா வீட்டுல வெள்ளிக்கிழமை நான் நம்ம கூழ் காய்ச்சி சாமிக்கு படையல் வச்சு சாமி கும்பிட்டு தான் நம்ம ஆள் கும்பிட்டு குடிப்போம். பரவாயில்ல. அப்புறம் என்ன, சாமி நல்லபடியா கும்பிடுங்க. சாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் குடிப்போம். ஆள் கும்பிட்டு வயிறு குழு இருக்கும். ஏமா இந்த வீட்டு மருமக ஆடி வெள்ளி அதுவுமா அது மாசமா இருக்கவில்ல கூட கொண்டு கொஞ்சம் கையால வைக்கிறிய தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு அப்புறம் எடுத்து வரணும் நல்ல மங்களகரமா. ஓ மாமி அவர் எப்படி அழகா பூ வாங்கி தொங்க விட்டுருக்கு. நீ என்ன நம்ம வயசுக்குள்ள ஒரு பூ கூட வைக்காம வந்து நிக்கிற? அது ஒண்ணுமில்ல பாட்டி, தலை வலிக்குது. இந்த பூ வச்சா ஒரு மாதிரி தலைலாம் அடிக்கடி வலி வருது. மாத்திரையும் போட முடியாது இந்த மாதிரி நேரத்துல, வலி தாங்க முடியாது. அதனால இந்த ரோஸ் வச்சிருக்கேன்ல சாஸ்திரத்துக்கு, அது வேற வச்சுக்கிட்டு தேவையில்லாம அவஸ்தைப்படணும். டோலாவும் போடுறது நீங்க போடக்கூடாதுன்றாங்க மாத்திரையும். அப்படியா? சேரலையா உனக்கு? சரி சில பேர் அப்படித்தானே சொல்றாங்க. அதனால சைனஸ் இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதிரி பூ வச்சா சேர மாட்டேங்குதாங்களே, அந்த வாடிக்கு தலைவலி வருமாம்ல, அப்படி இருக்கும். சரி ஏதாவது பூ வச்சிருக்கீங்களா? இதை வச்சா ஜாமி ஏத்துக்கிறோம். தாயே அம்மா முத்துமாரி அம்மா, என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுமா, எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கணும். என் மகன் நேத்திய மருமையும் கூட சண்டை போட்டுக்கிட்டு நைட்டெல்லாம் ஒரே அழுக, ரொம்ப அமைதியா படுத்து கிடக்கா. எனக்கு அவளை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. என் மருமகனுக்கு என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சாமி. அவர் ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். என் மருமகன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு தெரியும். ஆனா என் மகனே அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம அவளையும் வருத்திக்கிட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிருக்கா. இன்னைக்கு என் மருமகன் வரவும் ரெண்டு பேரும் சமரசமாயி நல்லபடியா இருக்கணும். நீதான் தைய துணை செய்யணும். என் மருமகளும் என் மகளும் நல்லபடியா குழந்தைய பெற்று எடுக்கணும். உன் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. அது ரெண்டுக்கும் நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும் தாயே. ஆட்ட ஐஸ்வரி எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தணும் தாயே. தீர்க்க சுமங்களையா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுமா. என் நாத்தனா மக பூஜாவுக்கும் நல்லபடியா ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு நல்ல இடத்துல போய் வாக்கப்பட்டு நல்லா இருக்கணும் சாமி. அவங்க ஆத்தாலையும் பொறுப்பு இல்லாம தெரியுது. அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். என் குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் கையால் சோத்து கொடுத்து எல்லாத்தையும் நல்லபடியா காப்பாத்துமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. என்ன சாமி மட்டும் முடிச்சிட்டீங்களா? சாமி மட்டும் முடிச்சாச்சுட்ட. இந்த எல்லாரும் கூட ஊற்றி குடிங்க. அப்படி இந்த வெளியில சின்ன பிள்ளை யாரு இருந்தா கூட அதில் ஊற்றி கொடுப்போம். ஆட்டம் எங்க உன் மருமகன் மட்டும் சாமி மட்டும் இருக்க, உன் மகள் எங்க? அவளையும் கூப்பிட்டு சாமி முடிச்சிட வேண்டியதானே? கூப்பிட்டேன் தேவல, அவள் ஒரு மாதிரி மயக்கமா வருது, என்னால முடியலம்மா, உட்கார முடியலமான்ட்டா. சரி என்னத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் கொடுத்துருக்கோம். ஏமா கீழே உட்காந்துருக்க? சோவால வந்து உட்கார வேண்டியதானே? இல்லடி, காலெல்லாம் ஒரு மாதிரி நீர் கோர்த்துக்கிட்டு மொட்டையெல்லாம் ஒரே வலி எடுக்குது பயங்கரமா. தொங்க போட்டு உட்காந்தா மேற்கொண்டு வலிக்குது. அதையும் காலை நீட்டி உட்காரு கீழே உட்காந்துருக்கேன். ஏமா வாங்கம்மா, சோவால கூட காலை நீட்டி உட்காருங்க, நான் கூட கீழே உட்காந்துக்கிறேன். வேணாம் உட்காந்துட்டே இல்ல, நீ எந்திரிக்க முடியாது நம்மளால. இதுதான் நல்ல வசதியா இருக்குது தரையில உட்காருறது. அது கூட சூடு ஏறி போகுது, உட்காந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு காந்த ஆரம்பிச்சிருது. திகு. ஏமா நேத்து உன் பேத்தி என்ன வேலை செஞ்சா தெரியுங்களே? அவ போன் பேசிக்கிருந்தியா கார்த்தி அவன் பொண்டாட்டிட்ட, ஊடல போய் குட்டையை குழப்பி விட்டால. என்னாடி சொல்ற? என்னாச்சு அப்புறக்கு? எப்பத்தா அப்புறம் என்ன ஆக, ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. சும்மாவா நைனிக்கானா சும்மா விட்டுருவேனா நானு? அதுலயும் உன் பேர இருக்கானே, உன் பேரன் கார்த்தி, அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். அதனால அவன் கையால தாலியை கட்டி இந்த வீட்டுல நான் பொண்டாட்டி ஆகல, இந்த வீட்டு மருமகள் ஆகல. என் பேர் நைனிகா இல்ல. பாத்தியாமா என் அண்ணன் மகளை என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தியா? இந்த வேகந்தே அவளை இந்த வீட்டுக்கு சீக்கிரத்திலே மருமகள் ஆக்க போகுது. என்கிட்ட என் மகன் பிள்ளைக்கும் என் மக பிள்ளைக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நிம்மதியா கடை முடிடுவேன் நானு. நாளைக்கு வயசான காலத்துல ஒன்னையும் அத்தனை சொல்லி நல்லா பாத்துக்கிடுவா. என்ன இருந்தாலும் நெட்ட சுனி அப்படி பாப்பாளா? நீ வேற பேசாம வருமா? எனத்துக்கு நீ கண்ண மூடுற? அதெல்லாம் நான் உன் பேத்தி வகுது பிள்ளைய பார்த்து அது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீ சாவ. அது வரைக்கும் நல்லா இருப்ப, பேசாம இரு. ஏமா கார் சாவி எங்கம்மா வச்சிருக்கீங்க? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து எங்கேயும் காணா. எனக்கு கிட்ட கார் சாவி இப்ப தேவையில்லாம. ஏமா சாவி எங்க இருக்கு மட்டும் சொல்லுங்கம்மா. சும்மா எதுக்கு எனக்குலாம் கேட்காதீங்க. நான் வெளியில போனோம். வெளியில ஓரத்தையும் கேக்குறேன்னு தெரியுது. வெளியிலதான் எங்க ஓரன்னு கேக்குறேன். மாமோய் நம்ம ரெண்டு பேரும் லாங் டிரைவ் போவோமா? உன்னைய கூட்டுக்கிட்டு லாங் டிரைவ் போக முடியாதுடி. வனவாசம் தான் போக முடியும். மூஞ்சிய பாரு முந்திய. ஏமா கார் சாவி எங்க இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா நீங்க? நீ எங்க ஓரேன்னு சொல்லு, கார் சாவியை தாரேன்.
ஏழை என்னடா என் பேத்தி என்னமா அப்படி பேசிக்கிருக்க அவளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது வனவாசத்துக்கு போவான் நம்மள வனவாசத்துக்கு ஆள பரவாயில்ல இப்ப என்ன நான் எங்க ஒண்ணும் சொல்லணுமா உங்ககிட்ட என் பொண்டாட்டியை பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் கார் சரி கொடுங்க நீங்க இப்போ எனக்கு அவ்வளோ பார்க்க போற இப்போ வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுங்குள்ளே எனக்கு அங்கே போய்க்கிட்ட தேவையில்லாம ஓயாம மாமியா வீட்டில் உட்காந்துக்கணும் நல்லா இருக்கும் நீ மதிப்பாளுங்க அதுங்க இங்க பாருங்கம்மா தேவையில்லாம பேசாதீங்க நீங்க என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் எப்ப நினைக்கிறேன்னா எப்போ போகணுமோ அப்ப நான் போய்கிட்டே தான் இருப்பேன் நீங்க சாவியை கொடுங்க ஃபர்ஸ்ட் ஏழை என்னடா பெத்ததாயின் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிருக்க அப்ப கேக்குறானா ஆமாமா இல்லம்மான்னு பதில சொல்லு அதை விட்டு எதிர்த்து பேசுறேன் நான் பாத்துக்கிருக்கேன் என்ன மூஞ்சி தூக்கிட்டு என்னவா இப்ப உன் பொண்டாட்டிக்கு அங்கதான் இருக்க ஓடியா போயிட்டா இப்ப பாத்துட்டு வந்து ஒரு வாரத்துக்குள்ள திரும்ப ஓடி போய் பாக்கணுமா உடனேவும் இங்க பாரு சொன்னாக்கா பேசாம இரு விஷயம் தெரியாம பேசாத உன் பேத்தி செஞ்ச வேலைக்கு உன் பேத்தியை 4 சாத்து சாத்தணும் உடனே 4 சாத்து சாத்தணும் அவ என்ன எப்படி டென்ஷன் பண்ணிவிட்டா தெரியுமா இவன் நாள்ல தேவையில்லாம பரம அங்க டென்ஷன் ஆகிட்டு கிடக்குறா அவன் நேரம் அழுதுட்டு கிடப்பா தேவையில்லாம மாசமா இருக்க பிள்ளைய உட்காந்துட்டு கண்கலங்க வச்சுட்டா இவ்வளோ அவ்வளவு எனக்கு வர ஆத்திரத்துக்கு மூஞ்சில இப்படி நங்கு நங்கு குத்திடுவேன் அப்படியும் மூக்கு இல்ல ஒண்ணும் இல்ல இதை மூஞ்சி எங்க குத்துறணும்னு தெரியல குத்துவீங்க நீங்க குத்துற வரைக்கும் என் கை என்ன புளியங்காயா பறிச்சுக்கு இருக்கும் ஆடுறா எப்படி பேசுறான்னு வேறா அப்படியே அவ பேசுறதே கவிதை மாதிரி இருக்குடா அப்படி பாட்டு பாடுற மாதிரி இருக்கு இப்படி பிள்ளைய விட்டு தேவையில்லாம நெட்டச்சி தேடி போறேன் அவர் வக்கம்லாம ஆமா ஆமா இது பேசுறத பார்த்தாலே வாந்தி வருது கவிதை மாதிரி இருக்கா உங்க அண்ணன் மகளை பேச விட்டு கவிதையை போற எழுதி எழுதி வித்து காசாக்குங்க நான் கிளம்புறேன் நீங்க சாய் கொடுக்கணும் பரவாயில்ல நான் பைக்லயே போறேன் நான் போயிட்டு வரேன் சாமி இங்க இருந்து கிளிக் பிடிச்சிருப்போம் எனக்கு பாத்தியாமா நம்ம சொல்லிக்கே இருக்கோம் நம்ம பேச்ச கொஞ்சம் தான் கேட்கறான்னு பாரு அவ இஷ்டத்துக்கு நான் போறேன்ட்டு போறேன் பாரு என் போகக்கூடாதுன்னு சொல்லி காசு சாவி எடுத்து ஒழிச்சு வச்சேன் அந்த பைக் சாவியை மறந்துட்டேன் பாத்தியா அதையும் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கோம் போல இருக்கு போகட்டும் எங்க போறாரு எப்படினாலும் இங்க வந்துதானே ஆகணும் அப்ப வச்சுக்கிறேன் அவருக்கு என்னத்துக்கு இவ இப்படி கணத்துல கையை வச்சுக்கிட்டு இப்படி சோகமா உட்காந்துருக்க கப்பல் கவுந்து போன மாதிரி அங்கம்மா என்னடியாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த உடம்புலாம் நல்லாத்தே இருக்கு மனசுதான் சரியில்லை இந்த புள்ள சாப்பிடாம இருக்காத்த அதை நினைச்சாத்தே எனக்கு கஷ்டமா இருக்கு அவுத்த புள்ள காரப்புள்ள இப்படி சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆகுறது யார் இந்த புஷ்பான்றவ தானே அவ ரொம்ப திமிர் பிடிச்சபடி அவ ஒரு சொன்னபடி பேசினபடி கேட்க மாட்டேன்றா அவ இஷ்டத்துக்கு தான் நான் நடக்கணும்னு நினைக்கிறா பெரியவங்க சொல்றதை கேட்கணும் ஜெயின் நினைச்சுக்கிறா எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் ஆரம்பத்தை அவளை தட்டி வச்சிருக்கணும் இப்ப தலைக்கு மேல போயிட்டா எங்கிட்ட கட்டுப்படுத்த நீ வேற அப்பத்தா தேவையில்லாம பேசிக்க தெரியாத பத்துக்க கொண்டே விடிய முடிய எதுக்கு தேவையில்லாம இப்ப என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீங்க பிறகு உனைய பத்தி பேசாம வேற யாரை பத்தி பேசுறது நீ தானே கஞ்சி குடிக்காம திமிர்த்தனம் பண்ணி தர்ற உன் மாமியாவை உனைய நினைச்சு கவலைப்பட்டு கிடக்காவாரு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ வாழ் உளறிக்கி இருக்க நான் ஏன் கஞ்சி குடிக்காம இருக்கேன் நான்லாம் கஞ்சி குடிச்சிட்டேன் நீ சும்மா எத்தனை உளறிக்கி இருக்காத பரமதையும் சாப்பிடாம இருக்கு என்னது பரம சாப்பிடாம இருக்காளா அவனுக்கு சாப்பிடாம இருக்கா அவ சோ திங்காம இருந்தா உலகமே அழிஞ்சு போயிருமே அவ உலகமே அழிஞ்சுக்கிட்டு கிடந்தாலும் ஒரு பக்கம் சாப்பிட்டுல கிடப்பா ஆமத்த பரமதையும் சாப்பிடாம இருக்காத்த தம்பி மேல கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கா என்னாடி சொல்ற எந்த தம்பி மேல கோவமா இருக்கா அவ அப்படியே காட்டு தம்பி மேலதான் அந்த மாதிரி இவங்க அண்ணன் மக வீட்டுக்கு வந்திருக்கான் அதை தம்பி சொல்லாம விட்டுருச்சு ஓல அது மறந்துருச்சோ நீ என்ன ஆகலதியா அதை போய் பெரிய விஷயமா சொல்லணுமான்னு நினைச்சு சொல்லாம விட்டுருச்சு ஓல இருக்கு இது போன் பேசிக்கிருக்கே அந்த பிள்ளை கூட வந்து பேசிக்கிருக்கவும் யாருன்னு கேட்டிருக்கா பரமு இந்த மாதிரி உங்க மாமா மக வந்திருக்குன்னு சொல்ல தம்பி வாய் தவறி இப்பதான் வந்துன்னு சொல்லி விட்டுருச்சு ஓல அந்த பிள்ளை சும்மா இருக்க மாட்டா அப்புறம் குடும்பத்துக்குள்ள குட்டையை குழப்பருக்குனே வந்திருக்கோல அங்க இருந்து அவங்க அப்பத்தா மாதிரியவும் நான் வந்து 10 நாள் ஆச்சுக்கா மாமா போய் சொல்றான்னு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருச்சு நான் முடித்தேன் விடுவாளா நீவ பிடிச்சிக்கிட்டு எதுக்கு என்கிட்ட போய் சொன்னாரு ஏன் போய் சொன்னாருன்னு சொல்லி ஒரே பிரச்சனை அழுதுக்கே இருக்கா சொன்னா கேட்க மாட்டேன்றா அவன் எனக்கு அப்படி போய் சொன்னியா மாசமா இருக்க விளையாட்ட உண்மையை சொல்ல முடியுதானே அவன் ஒரு கூறுவட்ட வய நீயே கூறலாம தான் பேசுற ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாம யாரு என்னன்னு தெரியாம தலையும் புரியாம காலும் புரியாம நீ வாட்டில பேசி கிடக்க அந்த தம்பி எதுக்கு சொல்லச்சோ யாருக்கு தெரியும் போதுமடி நான் எதை தெரியாம சொல்லிட்டேன்டா அதனால வயசானவ அதுக்கு துள்ளிக்கு வருவா சண்டைக்கு அப்படியே நான் தானே இலக்காரா என்னைத்தான் ஈஸியா சொல்லு எப்பப்பட்டாலும் அந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேரை விட்டுட்டு என்னைத்தானே தேடி தேடி சண்டை ஓட வர்ற என்னடியே நீ நானு மட்டும் மாட்டுக்காரி அங்க பேசிட்டுற இந்த 2 பேரும் மாசமா இருக்கீங்க நீயும் பரமுந்தேன் அவ சாப்பிட மாட்டேங்கிறா வகுத்து பிள்ளை கார பிள்ளைனா அப்ப நான் யாரை காண்றது நானு உனைய நினைக்கணும் நான் அவளத்தை நினைக்க முடியும் வீட்டுல இருக்கவங்க ஒவ்வொரு மாசமா இருக்காங்க விடுமா புஷ்பா நீயும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத அவதே உட்காந்து அழுதுகிட்டு சாப்பிடாம கிடக்கா நீயும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத விடு சரிடியே இப்ப என்னன்னு சொல்ற உன் மக சாப்பிட்றேன்றாளா இல்லைன்றாளா எங்க அவளை நான் போய் சாப்பிட சொல்றேன் வாங்க ரூம்லதே இருக்கா போய் திரும்ப எல்லாரும் சொல்லி பார்ப்போம் நீங்க சொன்னா அதை கேட்கறான்னு பார்ப்போம் ஆமா பெத்ததாய் சொல்லியே கேட்கல நான் சொன்னேன் கேட்கல இந்த கேள்வி சொன்னேன்னு கேட்டுற போறாளாக்கும் அவ எங்கடியே வரானா இல்லையா அந்த காத்தின்றவே போன் போட்டு கேட்ட வரேன்னு இருக்காப்ல